கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை சகரியா 10:6 அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன், நான் அவர்களுக்கு இறங்கினேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய், நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நம்முடைய வாழ்க்கையில் பல வேளைகளிலே நாம் நிலையற்று போகலாம். நாம் நிலையாய் நிற்கக்கூடாதபடிக்கு பொல்லாத சத்துருவானவன் நம்முடைய வாழ்க்கையில பல சூழ்நிலைகளை நம் விரோதமாய் கொண்டு வந்து நாம் வீழ்ந்து போகும்படியாய் காரியங்களை நாம் விரோதமாய் செய்யலாம். நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்கக்கூடாதபடிக்கு வாழ்க்கையில சோதனைகளை கொண்டு வந்து, அந்த சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில அவிசுவாசத்தை கொண்டு வந்து விசுவாசத்தில் நிலைத்திருக்கக்கூடாதபடிக்கு அவன் நம்மை விழ வைக்கலாம். நாம் அப்படியே விழுந்து போயிருக்கலாம். கர்த்தர் மீது வைக்கிற விசுவாசத்தில், அவர் வார்த்தையின் மீது வைக்கிற நம்பிக்கையில் நிலை நிற்கக்கூடாதபடிக்கு நாம் பல வேளைகளில் விழுந்து போகலாம். பொல்லாத சத்ருவானவன் அதற்கு தீவிரமாய் செயல்படுகிறவனாய் இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் பொல்லாத சத்ருவானவன் தீவிரமாய் அதற்காய் செயல்பட்டு விசுவாசத்தை இழக்கும்படியாய் அவன் காரியங்களை செய்கிறான். நம் விசுவாசத்தில் விழுந்து போகும்படியாய் பொல்லாத சத்ருவானவன் பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து வரலாம். ஆனால் நம் கர்த்தரை நோக்கி திரும்பி பார்க்கும்போது, விழுந்து போகிற விழுந்த சூழ்நிலையில நம் மறுபடியுமாய் கர்த்தரை நோக்கி திரும்ப நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது, அவர் நாமத்தை நோக்கி பார்க்கும்போது, அவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது, அவர் வார்த்தையை தியானித்து அவர் வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கும்போது, மீண்டுமாய் கர்த்தர் நம்மை நிலைக்க பண்ணுவார், நம்மை நிற்க செய்வார், நம்மை எழும்ப செய்வார். நாம் எழும்பி நிற்கும்படியாய், நிலையாய் நிற்கும்படியாய் கர்த்தர் காரியங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் நிற்கும்படியாய், நம் வேலை ஸ்தலங்களிலே நிலையாய் நிற்கும்படியாய், நாம் செய்கிற வியாபாரத்தில் நிலையாய் நிற்கும்படியாய், நாம் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் நாம் நிலையாய் நிற்கும்படியாய் விழுந்து போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை நிறுத்த வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறவர், நம் சூழ்நிலைகளை அறிந்தவர். மனிதன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் உள்ளத்தை காண்கிறார். உள்ளத்திலே நாம் மீண்டுமாய் அவரை நோக்கி பார்க்கும்போது, விசுவாசிக்கும் போது, நம்முடைய குற்றங்களை நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும்போது கர்த்தர் அதை மன்னித்து நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார், இல்லை நிற்க செய்கிற தேவனாக இருக்கிறார். நாம் நிச்சயமாய் நிலை நிற்போம். நாளிலும் கூட பல காரியங்களில் நீங்கள் விழுந்து போயிருக்கலாம். சூழ்நிலைகள் உங்களை விழ வைத்திருக்கலாம். உங்களை சூழ்ந்திருக்கிற மனிதர்கள் உங்களை விழ வைத்திருக்கலாம். கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அவர் உங்களை நிலை நிறுத்துவார். அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம், விட்டு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். நாங்கள் விழுந்து போயிருக்கலாம், விசுவாசத்தில் விழுந்து போயிருக்கலாம், பல காரியங்களில் நாங்கள் விழுந்து போயிருக்கலாம் அப்பா. ஆனால் உம்மை நோக்கி பார்க்கிறோம், திரும்ப உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களை திரும்ப நிலை நிற்க செய்கிற தேவன், நீர் எங்களை உறுதியாய் நாட்டுகிற தேவன் அப்பா. சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை, தனிப்பட்ட வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை, வேலை ஸ்தலங்களை, வியாபார ஸ்தலங்களை எல்லாவற்றையும் கரத்தில் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். நீர் எங்களை நிலைக்க பண்ணும், நிலையான ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. எங்களை உள்ளங்கைகளில் வரைந்து செயலாற்றும் கண்ணின் மணியை போல பாதுகாத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இந்த நாளையும் கரத்தில் கொடுக்கிறோம், எங்களை நேர்த்தியாக நடத்துவீராக. இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் விழுந்து போயிருக்கலாம், கர்த்தர் உங்களை நிலைக்க பண்ணுவார், நிலை நிற்க செய்வார். உங்களை உறுதியாய் கர்த்தர் நாட்ட வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.